உன்னதமான தேவனுடைய நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினால் காக்கப்பட்டு வருகிற நாகர்கோயில் பரிசுத்தவான்கள் மற்றும் பரிசுத்த சகோதர சகோதரிகள் மற்றும் சிறியோர் பெரியோர் யாருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான இரக்கம், உன்னதமான தயவு, உன்னதமான சத்திய வார்த்தைகளை தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய உங்கள் மத்தியில பேசும்படி தேவன் தாமே தந்துட்ட இந்த மட்டில்லாத கிருபைகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மீண்டும் மீண்டுமாக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் மாற்றம் அல்ல. உங்களோடு கூட உடன் சுதந்திர ஆகும்படி கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அன்பு சகோதரர்கள், திருச்சி பட்டணத்தில் உள்ள அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் முன்னதாக தெரிவித்துக் கொண்டு, திருச்சி சங்கலாண்டபுரம் சகோதரர்கள், சகோதரர் டேவிட் மற்றும் லாசர், பாக்கியராஜ், யூஜின் மற்றும் சகோதரி நிர்மலா மற்றும் எஸ்தர் அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும், தொடர்ச்சியாக திருச்சி அன்பு சகோதரர் வினோத் மற்றும் சென்னை ஐக்கியத்தை சகோதரர் ஜார்ஜ், ராணிப்பேட்டை சகோதரர் செல்வின், தூத்துக்குடி ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் ஆல்வின், ஜெகன் மற்றும் சுரேஷ், தென்காசி ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் ராஜு, ஊட்டி ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் மோசஸ் மற்றும் துரை, திருத்துறைப்பூண்டி சகோதரர் கோபு மற்றும் வீரமணி அவர்கள், நெய்வேலி சகோதரர் ஜான் பால், நம் அன்பு சகோதரர் கிருஷ்ணோ அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, கடந்த தினத்திலே பேசும்போது சகோதரர் பரத் ஆற்காடு அவர் கூட தன்னுடைய அன்பு வாழ்த்துக்களை கூறும்படி அங்க சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் அனைவருடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே நான் கூறிக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் பாடத்தை அருமையாக அங்க தலைப்பை வாசிச்சாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நிச்சயமாகவே ஏற்ற கால உணவாக காணப்படுகிறது. எலியா, பாடத்தின் தலைப்பு எலியா. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே சபை நிறைவிலே இருக்கக்கூடிய நமக்கு இந்த எலியா என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாடமானது நிச்சயமாக சபை நிறைவு அடையும் வரைக்கும் இந்த பாடம் ஏற்ற கால சத்தியமாய் நமக்கு காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் செகண்ட் வால்யூம்ல 8வது சாப்டர்ல எலியா முந்தி வர வேண்டியது என்ற தலைப்புல அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அந்த பாடத்துல நம்ம ஒரு பாகம், ஒருவேளை இந்த பாகம் 100 பிரிச்சோம்னா நம்ம பார்க்க போறது ஒரு பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அந்த ஒரு பாகத்துல முடிந்த அளவு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த கருவை நாம பார்த்து விடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வாசிக்கலாம். ஆதார வசனம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். இதோ, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆம், அன்புக்குரிய சகோதர, இந்த ஆதார வசனை தொடர்ந்து மீண்டுமாக தேவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற புதிதாக மூப்பர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊழியக்காரர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய நேரடியாக மற்றும் மறைமுகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பாடத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த வசனம் பேசியது யார் அப்படின்னா மல்கியா தீர்க்கதரிசி. எந்த காலத்துல பேசிட்டார்? அன்புக்குரிய சகோதரர், இந்த பாடத்துல நம்ம நிறைய லிங்க் இருக்கும். ஆனா ஒவ்வொரு லிங்கையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா விவரிக்க முடியாது, நேரம் நமக்கு ரொம்ப குறைவுனால. அப்ப எந்த காலப்பகுதியில மல்கியா தீர்க்கதரிசி பேசிட்டார் அப்படின்னா, அந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க படிச்சாலே தெரியும், ஒரு காலப்பகுதி ரொம்ப இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மல்கியா தீர்க்க தரிசனம் என்னன்னா குட்டி தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எளிமையா சொல்லிடலாம், பழைய ஏற்பாட்டு காலத்துல கடைசி தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த மல்கியா. அப்போ மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் கடைசினா அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு அங்க தொடங்கிறது. அப்போ இதுக்கு இடையில இருக்க ஒரு காலப்பகுதியை நம்ம அன்பு சகோதரர்கள்
வேத ஆராய்ச்சியினுடைய வல்லுனர்களுடைய கருத்தை பாடமா வச்சிருக்கிறாங்க. இந்த பாடத்துக்கு தலைப்பு என்னன்னா, மௌன வருடங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மல்கியா தீர்க்கதரிசி தான் கடைசி தீர்க்கதரிசியாக இந்த காலப்பகுதியை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிறார் தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா எலியா. ஆனா எலியா காலத்திலும் சில தீர்க்கதரிசிகள் இருப்பதாக, தரிசிகளும் இருப்பதாக வேதாகமம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சுட்டி காண்பிக்குது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் அங்க உரைக்கக்கூடிய. அப்படின்னா இந்த வேதாகம பதிவுல சகோதரர் சொல்லும் பொழுது வேதாகமத்தினுடைய அடிப்படையில கடைசி தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய இந்த கடைசி தீர்க்க தரிசியினுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. நம்ம இந்த பாடத்துக்காக தான் இந்த கருத்தை நம்ம சொல்றோம். ஆனா இந்த 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 மல்கியா தீர்க்கதரிசியே ஒரு பெரிய பாடம் அன்புக்குரிய சகோதரர். அப்ப இந்த மல்கியா தீர்க்கதரிசின்ற அந்த தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் மிக முக்கியமாகவும் அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தை அவங்களை கவர்ந்து இழுக்கிறதாயும் இருந்துச்சு அந்த காலத்துல. ஏன் அப்படின்னா அன்னைக்கும் தேவனுடைய மனிதர்கள் இருந்தாங்க. எந்த தேவன் இருந்தாங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடல் ஊழியராய் காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு வேதாகம் பிரித்து நம்ம அன்பு சகோதரர் விளக்குரை எழுதியிருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னா அவர்களுக்கு பேர் இஸ்ரவேலர்கள், இவர்கள் பேரு உத்தம இஸ்ரவேலர்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த மல்கியா தீர்க்கதரிசி காலத்துல யார் இருந்தா அப்படின்னா உத்தம இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அப்படின்னா இந்த மல்கியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அநேகருக்கு ஆறுதலா இருந்தது. உத்தம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த வார்த்தை ஆறுதலா இருந்தது இந்த வசனத்தின் அடிப்படையில. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க நமக்கு தெரியும். அதாவது நம்ம தாவீது ராஜாவுக்கு அப்புறம் சவுல் ராஜாவுக்கு அப்புறம் தேசமானது என்ன ஆயிடுச்சுன்னா 2ஆ பகுக்கப்பட்டுச்சு. சாலமோன் காலத்துக்கு பிற்பாடு. அப்ப அதுல இருந்து யூத சமுதாயம் தனியா, இஸ்ரவேல் ஜனங்கள் சமுதாயம் தனியாவே காணப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த காலத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தே வந்தாங்க. அப்ப கடைசியில இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப மோசமான நமக்கு தெரியும். எசேக்கியேல படிக்கும் பொழுது அவங்க அநேக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க, எகிப்துக்கு சிறைப்பட்டு போனாங்க. அநேக ஜனங்களால் அவங்க சிறைபிடிக்கப்பட்டாங்க. அப்போ என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்காக தேவனிடத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இது எங்க சொல்லப்படுது அப்படின்னா நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்து எலியா என்ன பண்ணப்பட்டாரு? சுழல் கால்ல எடுக்கப்பட்டாரு. அப்படின்னா இந்த வார்த்தை அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னா அடிமைகளாக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படக்கூடிய ரோமர் மத்தியில பல ஜாதி மக்கள் அடிமையில இருக்கப்பட இவங்களுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்குமே எப்படிதான் இருந்துச்சுன்னா எலியா தீர்க்கதரிசி வருவாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் காலத்திலேயே மெசியா வருவார் என்ற வார்த்தைகளை தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அவங்க கவனித்து மெசியாவே வாரும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காலம் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் தருணத்தை விவரிக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான் என்று சொல்லப்பட்ட பொழுது அன்னைக்கு அநேக ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்களா தங்கள் வயிறை தடவி பார்த்து மெசியா என் வயிற்றில் பிறப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. அதுதான் மல்கியா தீர்க்கதரிசிக்குரிய காலத்துடைய அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு காலமாய் அங்க இருந்துச்சு அன்புக்குரிய சகோதரர். இந்த தீர்க்க தரிசன வசனம் பேசுகிற இந்த தீர்க்க தரிசனுடைய காலம் எப்படிப்பட்ட காலம்னா கடைசி தீர்க்கதரிசி. அப்போ இது கடைசி தூது என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். இது என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தூது என்று அங்க சகோதரர் அங்க அருமையாக அங்க சுட்டி காண்பிக்கிறான். அப்போ என்ன இந்த வசனத்துல சொல்லப்பட்ட இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். அப்போ அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அந்த காலத்துக்கு முன்பதாக இப்போ அந்த பெரிதும்
பெரிதும் பயங்கரமான நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 2வது வசனத்துல 6வது வசனத்த வாசிக்கும் பொழுது, 6ல 6 வசனம் வாசிச்சுட்டு 5க்கு அப்புறம் 6. 2 வாசம். மல்கியா 4 6வது வசனம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நான் வந்து பூமியை சங்காரத்தில் அடிக்க இது யாரு அப்படின்னா, ஒரு தூதுவனை அனுப்புவேன் என்று சொல்கிறார். அந்த தூதுவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களையோ, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்பதாக இந்த எலியா வருவாரு. ஜனங்கள சீர்திருத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த வார்த்தையில என்ன என்ன இருக்கு அப்படின்னா, மெசியாவின் வருகையை குறித்து அவங்க எதிர்பார்த்த அந்த தூதன் வருவார் என்ற தூது இந்த மல்கியா தீர்க்கதரிசனத்துல இருக்கு. 2 விஷயம் இருக்கு. 1 மெசியா வரப்போகிறார். 2வது அந்த மெசியா வருவதற்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி அங்க வருவார். வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிஸ்டர் இது இருக்கு. பாருங்க இந்த வசனத்துல 2 பேரை பத்தி பேசப்படுது. 1 நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதுவனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தனம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் தூதனை அனுப்புகிறேன் எலியா தீர்க்கதரிசி பற்றி. அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள இடைக்கால பகுதிக்கு அங்க இருக்கக்கூடிய தூதுவாக காணப்படுகிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில மெசியா வருக போகிறார், உடன்படிக்கையின் தூதுவன் வரப்போகிறார் என்ற ஒரு நற்செய்தியும், அதுக்கு முன்னாடி எலியா வருவார் என்ற ஒரு காரியமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஆறுதலையும் எதிர்பார்ப்பையும் தூண்டுவதாக காணப்பட்டு. வாசிக்கலாம் சார் 2, 3. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுபவர்களுடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். சிஸ்டர் பாருங்க, வருவார்னு சொல்ல முதல் வசனம் சொல்லிட்டு இந்த 2ஆம் வசனம் எதை பத்தி பேசப்படுது? 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 மற்றும் 3 வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது 2ஆம் வருகையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய விஷயம். பாருங்க, ஒரே தீர்க்க தரிசனத்துல பாருங்க 2 விதமான காரியங்களையும் 2 வேறு வேறு காலப்பகுதியிலும் அங்க அருமையாக அங்க சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த வசனத்தின் மூலமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துச்சு. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் 1ஆம் வருகை மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றியும் அங்க மிக தெளிவாக பேசுகிறது. வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13லிருந்து 18 வசனங்கள். கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? போதும் சிஸ்டர். ஆக்சுவலா இந்த வசனத்தில் உள்ள காலப்பகுதி, இந்த வசனத்துல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, மல்கியா தீர்க்கதரிசி இனி வரப்போகிற காரியங்களை சொல்லுகிறார். அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யக்கூடிய தவறையும் சுட்டி காண்பிக்கிறார். அப்போ அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவனை சேவிப்பது விருதா. அப்போ அந்த மல்கியா தீர்க்கதரிசி காலத்துல ஜனங்கள் எப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறாங்கன்னா, தேவனை சேவிப்பது விருதா. அப்ப பக்தி குறைவற்ற ஒரு நிலையில காணப்படுறாங்க. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக துக்கிப்பதனாலும் நமக்கு என்னென்ன நடக்கிறது, என்ன அது பிரயோஜனமற்றதா இருக்கு. உங்களுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி தூதுவின் காலத்தில் மல்கியாவின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, பக்தியற்றவர்களாக காணப்படுறாங்க.
அதையும் அவர் என்ன பண்றாருன்னா, சுட்டி காண்பிக்கிறார். ஆம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி, இந்த மல்கியாவுடைய தீர்க்கதரிசி காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டாங்கன்னா, மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு அங்க போயிட்டாங்க. நமக்கு தெரியும். அங்க எரேபியாம் காலத்தில இருந்தே அங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைகள் அங்க கடந்து வந்தத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அருவருக்கிற தெய்வீக கட்டளைய அவங்க மதிக்காம, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாகவும், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள அவங்க கைக்கொள்ளாதவர்களா மீறி நடக்கிறவர்களாயும் அவங்க காணப்பட்டாங்க. இது நிமித்தம் அவங்க மத்தியில என்னன்னா, மிகப்பெரிய ஆக்கினை வரும் என்பத தேவன் அங்க சுட்டிக்காணும். வாசிக்கலாம் அதிலேயே கொஞ்சம் சில வரிகள. ஆம் 15, 17 வசனம் வாசிச்சுட்டார். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். 17 வாசிங்க. போதும். இப்ப இதுவரைக்கும் என்னன்னா, அந்த காலத்துல நடக்கக்கூடிய தவறான ஒரு மனநிலைய காண்பிக்கிறார். 17 வாசிக்கலாம் சிஸ்டர். 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த வசனங்கள் எதை நம்ம சுட்டி காண்பிக்க விரும்பிட்டோம் அப்படின்னா, இந்த வசனங்கள்ல மல்கியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த காலத்துல இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்க மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தையும் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இனி வரப்போகிற மெசியாவையும், மெசியாவுக்கு முன்பதாக வரக்கூடிய எலியா தீர்க்கதரிசனை பற்றியும், அந்த ஆயத்த வேலைகளை பற்றி அங்க சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, 2ஆம் வருகையை பத்தி, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. இது எங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில தான் இந்த சம்பத்தை என்ன பண்ண போறார்ன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் தான் அவருடைய சம்பத்து கூட்டி சேர்க்கும் நாளிலே என்று அங்க அருமையாக ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல. ஆம் அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு தகப்பன் மிகப்பெரிய சொத்து இருக்குது அப்படின்னா, மிகப்பெரிய ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் யாருக்கு போகும் அடுத்து அப்படின்னா, அந்த பேர் பெற்ற அந்த தகப்பனுடைய பிள்ளைக்கு தான் போகும். நீங்க தெரியும் இன்னைக்கு நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய இந்த பேர் புகழ்லாம் அவங்க அப்பா, இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியுடைய இந்த பேர் புகழ் அவங்க அப்பா சேர்த்து வச்சது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை போன்று நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவங்களுக்கு தன்னுடைய பேர், தன்னுடைய புகழ் எல்லாத்தையும் யாருக்கு கொடுன்னா, தம்முடைய குமாரனுக்கு கொடுப்பது போல அது கொடுக்க இருக்கிறார். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம், 2 விதமான காலப்பகுதியினுடைய தீர்க்க தரிசனங்கள் இதுல சொல்லப்படுது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகையிலே நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களும், 2ஆம் வருகையிலே நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் இது சொல்லப்படும் பொழுது, இதை இந்த மல்கியா தீர்க்கதரிசி சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்தனால அந்த எலியாவுடைய வருகையும் மெசியாவுடைய வருகையும் எதிர்பார்த்து இந்த தீர்க்க தரிசனம் அவங்க என்ன இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அவர்களை மிகவும் கவர்ந்து இழுத்ததாக காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதரர். அதனாலதான் இந்த மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் அந்த 3 மற்றும் 4 இஸ்ரவேல் ஜனங்களை அது கவர்ந்து இருக்கக்கூடிய. அது மாத்திரமல்ல, இந்த வசனங்களுக்குள்ள இருக்குது ஒரு விசேஷமான காலப்பகுதியை பேசுது. வருகை ஒரு பக்கத்து ஆசீர்வாதம் தான். ஆனா இன்னொரு பக்கத்து என்னன்னா சோதனை, பரீட்சை. அங்க அத பத்தி ரொம்ப அருமையாக அங்க சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5, 6 வாசிட்டோம். 1 4 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 4ஆம் அதிகாரம். 1 4 வரைக்கும் வாசிங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 4 வசனம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள்.
இந்த வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மிகப்பெரிய ஒரு சோதனை காலத்தை அங்க சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த காரியம் நிறைவேறியது. என்ன நிறைவேறுச்சு? ஒரு பக்கத்து ஆசீர்வாதம், இன்னொரு பக்கத்து அவங்களுடைய வாழ்க்கையில சாபம் அல்லது மிகப்பெரிய பரீட்சை, சோதனை அங்க கடந்து வந்துச்சு. அதான் நம்ம சகோதரர் எழுதும் பொழுது, மெஸ்ஸியாவின் வருகையினால் ஏற்படக்கூடிய சோதனை காலம். அப்போ அவர் வரும்பொழுது நிச்சயமா ஒரு சைடு ஆசீர்வாதம், இன்னொரு சைடு சோதனை காலம். இந்த சோதனை காலத்துக்கு முன்பதாக தான் அப்போ திரும்ப வந்து மெய் தேவனுடைய வழிபாட்டுக்கு அவர்கள திருப்புவார். இந்த எலியா என்ன பண்ணுவாரு? திருப்புவார் என்ற நம்பிக்கையை தந்த அந்த கடைசி வசனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஆறுதலை தந்துச்சு. அது உற்சாகத்தை தந்துச்சு என்று பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் ஒரு நிழலான காரியத்த நிஜத்துல நடக்கப் போகிற அருமையான ஒரு விஷயத்த சொல்லப்படுது. அந்த அடிப்படையில இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4, 5, 6 எதை சுட்டி காண்பிக்குதுன்னா, மெசியாவுடைய வருகை, எலியாவுடைய அந்த வருகை என்று சொல்லக்கூடிய 2 அப்போ மெசியாவை குறித்தும், எலியாவை குறித்தும் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தின் பகுதியானது நமது கர்த்தரின் முதலாம் வருகையில் நிறைவேறவில்லை நிறைவேறவில்லை நிறைவேறவில்லை. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைய நம்ம கண்டிப்பா விவரிச்சு ஆகணும். நிறைவேறவில்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம நிறைய வசனம் படிச்சிருப்போம். ஏன்னா யார் தான் அந்த எலியா? யோவான் ஸ்நானகன் தான். நிறைவேறவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள அதுதான் நம்ம பாடத்துல நம்ம பார்க்க போறோம். நிறைவேறவில்லை அப்படின்னா என்ன சொல்லலாம்? என்ன ஒரு வார்த்தை நம்ம கூடுதலா சேர்த்தான்னா, நமக்கு சிக்கல் வராதுன்னா, நிறைவேறி தீரவில்லை. எலியா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில நிறைவேறி தீரவில்லை. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த சகோதரர் இந்த வார்த்தையை அருமையான தொக்கா வச்சிருக்கிறாரு. ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல நம்ம சரியா மொழிபெயர்த்திருப்பாங்க நம்புறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த அடிப்படையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில இந்த எலியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது என்னன்னா அங்க நிறைவேறவில்லை, நிறைவேறி தீரவில்லை, நிறைவேறி முடியவில்லை. மாறாக நமது கர்த்தரின் 2ஆம் வருகையின் சூழ்நிலையை சாட்சியாக குறிக்கிறது. எலியாவுடைய வருகை என்ற விஷயம் எதற்கு சாட்சியா அறிவிக்குதுன்னா, கர்த்தரின் 2ஆம் வருகைய நமக்கு சாட்சியாக. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நிழல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அங்க நிறைவேறின விஷயம் எதை அங்க காண்பிக்குது? அப்போ நிழலான இஸ்ரவேலர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த முதலாம் வருகையானது ஒரு சைடு ஒரு வெகுமதியை கொடுத்துச்சு. இன்னொரு சைடு அவரை நிராகரித்த போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை நிராகரித்தாங்க. நிராகரித்த போது அந்த தேசம் அனைத்தின் மேலும் வந்த மாபெரும் ஆபத்து அங்க என்ன பண்றாங்க? தேவன் இதை முன் அறிந்து முன் குறித்தது போல இது ஒரு நிழலாக காணப்படுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்த பொழுது அதுவும் அங்க நடந்த மெசியாவுடைய வருகை மற்றும் எலியாவுடைய செயல்பாடு என்று சொல்லப்படுறது எல்லாமே அது கூட ஒரு நிழல் தான். அப்படின்னா அதுவும் ஒரு நிழல் தான் அப்படின்னா இன்னொன்னு என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய நிஜம் இன்னொரு இடத்துல அங்க காணப்படக்கூடியதா இருக்கிறது. வாசிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 12 17 வசனங்கள். சகரியா அவனைக் கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தம ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலன் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
பாருங்க, இங்க எலியா தீர்க்கதரிசி பத்தி தானே சொல்லப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. அப்ப ஏன் முடியல, நிறைவேறல அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதுதான் நம்ம இந்த பாடமா நம்ம பார்க்க போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த எலியா யாருன்னா, யோவான் ஸ்நானகன். நாம் யாவரும் அறிந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி எல்லாமே. இது யார பத்தி பேசப்படுது லூக்கா 1ன்னா, யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் யார் என்பதை இந்த பாடம் விவரிக்கிறது. அப்படின்னா, மல்கியா தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட அந்த எலியா, வேத வாக்கியம் சொல்லுகிற அடிப்படையில இவர்தான். நமது ஆண்டவர் கூட சுட்டி காண்பிக்கிறார். வருகிறவராகிய எலியா அவன்தான் என்று இங்க சுட்டி காண்பிக்கிறார். அப்படின்னா இந்த எலியாவுடைய வேலை நிறைவேறவில்லை, முடிவடையவில்லை என்று அங்க சொல்லப்படுகிறது. இதுதான் நம்ம பாடமா நம்ம பார்க்க இருக்கிறோம். அழகா மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் 4ஆம் அதிகாரம் 5, 6ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுடைய கருந்தொகை அருமையாக இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அருமையா இருக்கு. வாசிங்க மீண்டுமாக 17 1:17 மட்டும். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, அங்க தீர்க்க தரிசன புத்தகத்துல சொல்லப்பட்ட அருமையான அந்த ஊழியம், அந்த வேலை, எலியாவுடைய வேலை இங்கே அருமையாக அங்கே யோவான் ஸ்நானகன் இடத்துல அருமையாக பொருந்தக்கூடியதாய் அங்க காணப்படுகிறது புரிசது. அப்போ இதன் விளைவாக தான் என்ன நடந்துச்சு, அந்த எலியாவுடைய ஊழியம் நமக்கு தெரியும். ரொம்ப சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை. அந்த அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னா, சீக்கிரமாகவே என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, முடிவுக்கு அங்க கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் சகோதரி சொல்லும் பொழுது, எலியாவின் ஆவியை உடையவரான யோவான் ஸ்நானகன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எலியாவுக்கு இசைவாக ஊழியத்தை இஸ்ரவேலருக்கு அங்க செய்தார். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, ஆனால் அவருடைய ஊழியம் தோல்வி அடைந்தது. அவருடைய ஊழியம் என்னாச்சு, இந்த தோல்வி அடைந்ததுன்னு பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அவர் எதற்காக வந்தவரோ அந்த வேலையை செஞ்சிட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை முழுசும் அவர் மனம் திருப்பிட்டாரா? அவங்களுடைய பிள்ளைகள் இடத்துல பிதாக்களுடைய இருதய பிள்ளைகள் திருப்பிட்டாரா? இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. அவருடைய ஊழியம் என்ன ஆயிடுச்சுன்னா, குறைந்த நாட்களிலேயே அங்க முடிவடைந்தது. இப்போ மல்கியா தீர்க்கதரிசியால் குறிப்பிடப்பட்ட அந்த எலியா யாரு? அந்த உண்மையான எலியா யாரு அப்படின்னா, மல்கியா தீர்க்கதரிசியால் குறிப்பிடப்பட்ட உண்மையான எலியா எல்லா மானிடரையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த உலகத்திற்கும் ஒரு மாபெரும் ஊழியத்தை செய்ய வேண்டியவனாய் இருந்தான். இது யார பத்தி சொல்லப்படுதுன்னா, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அங்க சொல்லப்படுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு வகையில யார் அப்படின்னா, அவரும் எலியா என்று அங்க சுட்டிக்காட்டு, அவருடைய ஊழியங்கள் கூட எலியா என்று அங்க சுட்டி காண்பிக்குது. சிறிது காலத்தில் அவரும் தோல்வி அடைந்தார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. வசனம் இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நான் அனுப்பப்பட்டேன். ஒரு ஸ்திரீ கேட்டாங்க, ஆண்டவரே என் பிள்ளைய சுகமாக்குங்க. அப்ப என்ன சொன்னாருன்னா, பிள்ளைகள் அப்பத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னு, நாய்களுக்கு கொடுக்க கூடாது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் முழுவதுமாக அவர்களை மனம் திருப்பும் வேலையோ அல்லது அவர்களை விடுவிக்கும் வேலையோ நமது எலியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா அபிஷேகம் பண்ணப்பட்டார் செய்தாரா? அவருடைய ஊழியம் நிறைவடைஞ்சிச்சா அப்படின்னு என்னதை முடிச்சு அப்படின்னா, அவருடைய ஊழியம் தோல்வியை இங்க கண்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் மனதுல வைங்க. நம்ம சொல்லிட்டோம் யோவான் ஸ்நானன் ஊழியம் தோல்வி அடைந்தது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் தோல்வி அடைந்ததுன்னா அதனுடைய பின்புலம் என்ன நம்ம பார்க்கலாம். அதுதான் பாடத்துடைய கருந்தையாக காணப்படுகிறது. அப்போ நாம் வாசித்த அடிப்படையில மெஸ்ஸியாவினுடைய வருகை, அவருடைய ஊழியம், எலியாவின் வருகைன்னு சொல்லப்படக்கூடிய யோவான் ஸ்நானனுடைய ஊழியம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமும் கூட அது தோல்வி அடைந்தது என்று நமது சகோதரர் இந்த பாடத்துல அங்க பதிய வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப எலியாவின் வருகை கர்த்தரின் பெரிதும் பயங்கர நாளுக்கு முன்னதாக இருக்கும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். பாருங்க, இங்க அடுத்த வார்த்தையை சகோதரர் அங்க சுட்டி காமிக்கிறார். அப்ப எலியாவுடைய வருகை எப்ப இருக்கும்னா, பெரிதும் பயங்கரமான நாளுக்கு முன்னதாக இருக்கும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்படின்னா இந்த பெரிதும் உன்னதமான நாள் எது? பெரிதும் உன்னதமான பயங்கரமான நாள் எது?
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சகோதரர் அடிக்கடி சொல்லுகிற விஷயமும், நாம சொல்ல வேண்டிய எலியாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்ல வேண்டிய காரியமும் இதுதான். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. நம்ம சகோதரர்கள் நெறைய பேரு ஃபோன் நம்பர் கடைசியில முடிவுல அந்த நம்பர் வச்சிருப்பாங்க. 18 74. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய நாள், கர்த்தரின் பெரிதும் உன்னதமான நாள் எப்ப துவங்குது? மெசியாவினுடைய 1000 வருட அரசாட்சி துவக்கம் எப்படின்னா 1874. இந்த நாளுக்கு முன்னாடி எலியா என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஒரு எலியா பார்த்துட்டோம், யோவான் ஸ்நானகன். 2வது எலியா பார்த்துட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரும் எலியாவை குறிக்கிறார். நம்ம பாடத்த விரிவா பார்த்தா நம்ம சுருக்கமா முடிக்க முடியாது. மேலோட்டமா நம்ம சொல்றோம். அன்புக்குரிய சகோதரர் 8வது அத்தியாயத்தை நீங்க படிங்க. ரொம்ப அருமையா எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப 2 எலியாவை பத்தி பார்த்துட்டோம். 3வது எலியா அந்த பெரிதும் உன்னதமான நாளுக்கு முன்பதாக மெசியாவினுடைய அந்த காலத்திற்கு முன்னதாக ஒரு எலியா வருவாரு. ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, எலியாவின் வருகை கர்த்தரின் பெரிதும் பயங்கரமான நாள் முன்னதாக இருக்கும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்ப யெகோவாவின் நாள், அதாவது யெகோவாவின் பெரிய நாள் எது அப்படின்னா 1874 அங்க துவங்குகிறது. அப்படின்னா உண்மையான எலியா, இந்த வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய எலியா யார் அப்படின்னா, இந்த உண்மையான எலியா கர்த்தருடைய பெரிய நாளுக்கு முன்பதாக அனுப்பப்படும் எலியா, அது யார் என்று பார்க்கும் பொழுது, தலை மற்றும் சரீரம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மணவாள் மட்டும் மணவாட்டி. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் முடிஞ்சிச்சு கிபி 33ல. அப்ப அவர் ஊழியம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவருடைய சரீரமாகிய சபையினுடைய ஊழியம், அந்த எலியாவுடைய வேலை என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா தொடரப்பட்டுச்சு. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 எலியாவுடைய காரியங்களை பார்த்துட்டு 3வது எலியா யார் அப்படின்னா, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சபையை ஸ்தாபித்து அங்க போகும்பொழுது, அப்போ 3வது எலியாகிய யாருன்னா சபை வகுப்பார். அவங்க கிறிஸ்துவோடு தலையாகிய கிறிஸ்துவோடு இணையப்பட்ட சரீரங்கங்களாக அவங்க 3வது எலியாவாக வேதாகமும் நமக்கு அங்க அருமையாக அங்க சுட்டி காண்பிக்கப்படுது. பிரிய சகோதரர்களே, பக்கம் 273ல இந்த பகுதிகள் அங்க கொடுக்கப்படுகிறது. இப்ப கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் மாபெரும் அளவில் நிறைவேறக்கூடிய உண்மையான காரியங்களுக்கு நமது ஆண்டவர் முதலாம் வருகையின் போது இஸ்ரவேல் அங்க என்னும் ஒரு ஜாதி இடத்துல சிறிய அளவில நிறைவேறிய அங்க காரியங்களை பார்த்தா ரொம்ப அருமையா அங்க இந்த சுவிசேஷ யுக சபையினுடைய வேலை அருமையாக அங்க தெரியும் அன்புக்குரிய சகோதரர். அதாவது 2வது எலியாவாக நம்ம பார்க்கக்கூடிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்தாரு. அவர் ஊழியம் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நடந்தது. அந்த ஊழியத்தை பார்த்தா அருமையாக இந்த உண்மையான மெய்யான எலியாவாகிய தலை மற்றும் சரீரத்துடைய ஊழியம் நமக்கு அருமையாக காண்படும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எலியா, அவர் கூட ஒரு எலியா தான். அவரும் ஊழியம் செஞ்சாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, இஸ்ரவேல் என்னும் ஒரே ஜாதியர் இடத்துல சிறிய அளவுல நிறைவேறிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் தெய்வீக திட்டங்களும் ஒரு முன்மாதிரியாக நமக்கு அங்க முன் அடையாளமாக இருக்கின்றன. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அந்த எலியா நமது ஆண்டவர் என்ன விஷயத்தை செஞ்சிட்டாரு? அன்புக்குரிய சகோதர சகோதரே, அவர் மத்தியில என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் நிறைய அற்புத அடையாளங்களை அவர் செஞ்சிட்டார். வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 32, 33, 34 வசனங்கள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு பகுதியை தான் நம்ம வாசிச்சிருக்கிறோம். வேதாகம், அதாவது சுவிசேஷம் முழுவதும் நமது ஆண்டவர் ஊழியங்கள் அங்க அருமையாக காண்பிக்கப்படுது. அப்போஸ்தலர் 10:38லையும் அந்த வார்த்தைகள் அருமையாக சொல்லப்பட்டது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் போகிற இடமெல்லாம் நன்மை செய்தார். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தார். குருடாய் இருந்தவர்களை கண் திறந்தார். செவிடாய் இருந்தவர்களை பேச வைத்தார். ஊமையாய் இருந்தவர்களை செவிடாய் கேட்க வைத்தார். ஊமையா இருந்தவர்களை பேச வைத்தார். முடமா இருக்கிறவர்கள் நடக்க வைத்தார். மரித்தோரை எழுப்பினார். இதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகைகளை செய்திருந்தும் அவருடைய ஊழியம் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா வாசிச்சோம்.
அவருடைய ஊழியம் அங்க முடியவில்லை, நிறைவேறவில்லை. ஆம் அன்புக்குரிய சகோதர சொல்லே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தித்த எல்லா விஷயமும், முதலாம் வருகையில செய்தித்த விஷயங்கள் எல்லாமே, நமது ஆண்டவர் முதலாம் வருகையில் செய்த அற்புதங்கள், குணமாக்குதல் முதலானவைகள் 1000 வருட யுகத்தின் பெரிய வேலையை குறிப்பிடுவதாக காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத மையமா வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க ஒரு மீட்டிங் நடத்தினாலே அதுல என்ன போடுவாங்க அப்படின்னா, அந்த மீட்டிங்குடைய முடிவில வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப்படும். தட்டுகளா, பிரச்சனைகளா, உங்களுக்கு கடன் தொல்லையா, உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருந்த பொழுது, அவர் செய்தார் தான். சுகப்படுத்தினார் தான். ஆனா, இதை எல்லாமே எதற்காக செய்தார்? இது எல்லாமே ராஜ்யத்தினுடைய அடையாளங்கள். ஏன்? நம்ம கடந்த நேரத்துல கூட பார்த்தோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல. நிரப்பப்பட்டு மாற்றப்படுதல். நீங்க அநேகருடைய வீட்ல கல்யாணத்துக்கு போது அந்த வரிய போட்டிருப்பாங்க. இயேசுவும் அவருடைய சீசர்களும் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டார். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை இந்த வசனத்தை சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நிரப்பப்படணும், மாற்றப்படணும். திராட்சரசன் மாற்றப்படுவது போல என் வாழ்க்கை மாற்றப்படணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த கல்யாண வீடு ஆசீர்வாதம் இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம மத்தியில ஆசீர்வாதங்கள் கொண்டு வருவதற்காக நடத்தப்படவில்லை. 1000 ஆண்டு அரசாட்சியில ஒரு தெய்வீக திட்டம் தேவன் வச்சிருக்கிறாரு. அதுல ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. இதற்கு தான் அங்க செய்தித்தார் அன்புக்குரிய சகோதரர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலக கிறிஸ்தவர்கள் அல்லது நாம முன்னாடி இருக்கும் பொழுது நாம கூட என்ன பண்ணோம்னா இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களா இருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல, பெயர் சபைகள்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு மேப் இருக்கும். இந்தியா மேப் இருக்கும், இல்லாட்டி உலக மேப் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அமெரிக்காவை கை வச்சு அமெரிக்காவை ஜெபம் பண்ணுங்க. அமெரிக்காவை என்ன பண்ணும்? ஆண்டவரே ரட்சியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு காலத்துல இந்த உலகம் முழுவதும் வேதாகமும் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிற அடிப்படையில கைகளை வைத்து இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு இருக்கிற கடந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு பெயர் சபை ஊழியர் பெர்க்மன்ஸ் அவர் சொல்லுவாரு, இந்தியாவை என்ன பண்ணுமா? இயேசுவுக்காக மாத்தணும். இந்தியாவை என்ன பண்ணும்? இயேசுவுக்காக மாத்தணும் பாடம் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுவிசேஷ யுகத்துல முழு உலகத்தை கிறிஸ்தவர்களா மாத்தணும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோல்வி அடைந்ததுன்னு சொல்லும் பொழுது எதற்கு? அப்போ இந்த காலம் முழு உலகமும் கிறிஸ்தவர்களாக மாற இன்னைக்கு நிறைய முஸ்லிம் நாடுகளை எடுத்துக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரே, அவங்க செய்யறது என்ன தெரியுங்களா? நிறைய நீங்க வெளி உலக தொடர்புல இருந்தீங்க அப்படின்னா தெரியும். இன்னைக்கு அநேக பணங்களை கொடுத்து இன்னைக்கு அநேகரை முஸ்லிமா மாற்றுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் ஒரு காலத்துல நம்ம நம்ம கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நாடு இந்த இந்திய பகுதியில கூட ஒரு காலத்துல நம்மளை பத்தி சொல்லுவாங்க. இதெல்லாம் பழைய ஒரு பெரியவங்க பேசுற பேச்சா இருக்கும். என்னன்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எல்லாம் கோதுமைக்காக கிறிஸ்தவங்களா மாறினவங்க தானே, என்னங்க தவுட்டுக்காக மாறினவங்க தானே. இதெல்லாம் பல சொல்லி இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆமா, மறுக்கிறதுக்கு இல்ல. ஒரு சூழ்நிலைகள் அன்னைக்கு ஏற்பட்டுச்சு. ஏன் இதை உங்க மத்தியில நான் சொல்லியே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல நான் ஹிஸ்டரிய நம்ம மீடியால பார்க்கும் பொழுது அன்னைக்கு பெண்களுக்கு மேலாடை கிடையாது. ஹிஸ்டரி போய் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு மேலாடை இல்லாத ஒரு காலங்கள் இருந்துச்சு. இந்த நாகர்கோயில தான் ஒரு நிறுவனமே என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு இருந்த இங்க வந்த மிஷினரி மாருங்க தையல் இயந்திரத்தை கொடுத்து பெண்களை தைக்க வச்சு மேலாடை அணியக்கூடிய ஒரு விஷயம் இங்க நடந்துச்சு நாகர்கோயில்ல. அப்ப அந்த காலத்துல அங்கே இருந்தா நிறைய மேலாடையான பெண்களுடைய மேலாடை தைக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, அப்போ நிறைய பேரு நம்ம போய் மீடியாக்களை பாத்தீங்க அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை பின்னாடி தயவு செய்து பாருங்க. நிறைய பேர் சொல்வதை நீங்க தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் நேத்து மலையில பெஞ்ச காலம் இல்லை. அன்புக்குரிய சகோதரே, நாமெல்லாம் தன்மானத்துக்கு வந்தவங்க. தன்மானத்துக்காக தன்னுடைய மானம் காப்பதற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, முற்போக்கு பேச்சில் இது நடந்த உண்மைதான்.
நம்முடைய வாழ்க்கையில சீரழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த சமுதாயத்திலிருந்து ஒரு மேம்பட்ட சமுதாயத்தை இந்த கிறிஸ்துவ உலகம் நமக்கு இங்க கொடுத்திருக்குது அன்புக்குரிய சகோதரர். அப்ப அந்த அடிப்படையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திட்ட ஊழியம் முதலாம் வருகையில அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் தேவன்ட்ட மாற்றுறது அன்னைக்கு அங்க வேலை இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில ஒரு ரீபிரிண்ட் இருக்கு. ரீபிரிண்ட் நம்பர் 4979ல இந்த பகுதி இருக்கு. அத நான் உங்கள் மத்தியில வாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில செய்திட்ட அந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் அது ராஜ்யத்தினுடைய காரியம். அப்போ மெசியாவின் மகிமையான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு ஜனங்கள் அனைவரும் சொஸ்தம் அடையப்படும் காரியமானது மெசியாவின் ராஜ்யத்துக்குரிய வேலையில் மிக முக்கியமான அம்சமாக திகழும் என்பதில் ஐயமில்லை. இன்னைக்கு காண்பிக்கிட்ட கர்த்தர் இயேசு செய்த விஷயம் எல்லாம் மெசியாவின் ராஜ்யத்துல அங்க செய்யப்படும் அற்புதங்கள் இங்க சொல்லப்படும் பொழுது அந்த அற்புதங்கள்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துல மட்டுமல்ல, சுவிசேஷ யுக சபை யுகப்பருடைய ஆரம்பத்துல அப்போஸ்தலர்களும் அந்த அற்புதங்கள் செஞ்சாங்க. அப்ப அவங்களும் எதுக்கு செஞ்சாங்க? வாசிக்கும் பொழுது இந்த பகுதியில பிற்பகுதியில இதே அறிப்புல இருக்குது. சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்கப்படுவதற்கு வலியையும் துக்கத்தையும் புறம்பாக்கி போடுவதற்கும் என ஆண்டவர் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் அற்புதங்களை நிறுத்தவில்லை. வியாதியா இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள சுகப்படுத்திட்டா அவங்க வலி நீங்கிரும், அவங்க கஷ்டம் நீங்கிரும் அப்படின்னு அவங்க சுகப்படுத்தல. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம ஒரு உடம்புல ஒரு வியாதி வருதுன்னா, ஒரு தலைவலி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாத்திரையை வாங்கி போடுறோம், ரிலீஃப் ஆயிடுது. அது மாதிரி ஒரு வேதனையை நீக்குவதற்கு, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற குறையை நீக்குவதற்கு அந்த அற்புதம் செய்யப்படவில்லை. பதிவுல வாசிக்கலாம். ரீபிரிண்ட் நம்பர் 4979 என்ன பதிவு கொடுக்கிறார்? ஏன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் ஏன் அந்த அற்புதங்களை நிகழ்த்தினார் என்றால், நமது ஆண்டவர் இயேசுவும் அப்போஸ்தலரும் அற்புதங்களை நிகழ்த்தவில்லை. அதற்காக நிகழ்த்தவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அற்புதங்கள் சுவிசேஷ செய்தியின் மேல் கவனம் ஈர்க்கப்படுவதற்காக மட்டுமே செய்யப்பட்டது. ஒருவருடைய வாழ்க்கையில ஏன் அற்புதம் செஞ்சாங்க அப்போஸ்தலர்கள்? எதற்காக செஞ்சாங்கன்னா, ஒவ்வொருவரும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தின் மேல ஈர்க்கப்படுவதற்காக அற்புதம் செஞ்சிருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர், நம்மள கூட அநேகர் இப்படிதான் வந்திருப்போம். நான் கூட நம்முடைய வாழ்க்கையில இல்ல அநேகர் நீங்க கேட்டு பார்த்து தெரியும். எப்படிங்க கிறிஸ்துவத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னா, ஏங்க கேட்கறீங்க? என் பையன் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப பெரிய தலைவலிங்க, ரொம்ப கொடுமை, ரொம்ப முடியாம இருந்தான், அவன் சாகுற நிலைமையில இருந்தான். அப்ப ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாரு, உடனே சுகமாயிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா, தொடர்ச்சியா அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி வந்தவர் தான், அந்த அழைக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் தான் இப்படி நம்மள ஒருவரா என்ன பண்ணிருப்போம்னா நம்ம வந்திருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த அற்புதங்கள் அல்லது அடையாளங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் சீசர்கள் செய்ததுக்கான காரணம் என்னன்னா, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அவங்களை கவர்ந்து இழுப்பதற்காக அங்க செய்யப்பட்டது. மாறா வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:4-5. வெளிப்படுத்தல் 21:4-5. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இந்த வசனம் நிறைவேறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் செயல்படல. இது எப்பதான் நிறைவேற போகுதுன்னா, ராஜ்யத்துலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது முற்றிலுமாக நிறைவேறப்படுகிறது. மூன்றாவது ஒரு விஷயம் வாசிக்கலாம். 2 காரியங்கள் பார்த்துட்டோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அவர் அற்புதங்கள் செய்தது, அப்போஸ்தலர் அற்புதங்கள் செய்தது எல்லாமே ராஜ்யத்தினுடைய ஒரு அடையாளங்கள். வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ல இருந்து 10 வசனங்கள். அதுல 9 மட்டும் வாசிக்கலாம். வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்
ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆம் அன்புக்குரிய அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஓகே, தேங்க்யூ சார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, பக்கம் 213ல இந்த பதிவுகள் இருக்கு. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையின் போது எருசலேமுக்குள்ள நுழைந்த அந்த காட்சியானது கழுதையாகிய மரியின் மேல அவர் ஏறி வந்தது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் அங்க உண்மையில் ஏறி கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உலகத்தில் அங்க வருகிறார் என்ற இந்த வார்த்தை எதை அடையாளப்படுத்துகிறது, எதை நிழலாக்க காண்பிக்கிறது அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் ராஜாவை போல கழுதை மரியின் மேலே ஏறி சென்றது மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு தனது 2ஆம் வருகையில ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக மாபெரும் அதிகாரத்தையும் வல்லமையையும் மகிமையும் சுதந்திரித்து கொண்டு அவர் வருகிறத அருமையாக அடையாளப்படுத்துது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையினுடைய நிழல் இங்கே காணப்படுகிறது. அப்போ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில முதலாம் வருகையில அந்த எலியா, 2வது எலியாக சொல்லப்படக்கூடிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய எலியாவாக காணப்படக்கூடிய அந்த ஊழியம், எலியாவின் ஊழியம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். ஆனா அவருடைய ஊழியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தோல்வியை சந்தித்தது இந்த வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அநேக பிரயாசங்கள் அங்க ஏறெடுக்கப்பட்டு அந்த ஊழியமானது அங்க செய்யப்பட்டது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கழுதையில் வரும்போது அவர் ராஜா, அவரோடு கூட வரக்கூடிய சீசர்கள் என்ன யாருன்னு சொல்லப்படுது. அப்ப அன்று அங்கு கிறிஸ்துவுடன் வந்த அந்த திரு சீசர்கள் கூட்டமானது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட மகிமையின் கர்த்தர் 2ஆம் வருகையின் போது வரும்போது அவருடன் கூட இணைய போகிற மணவாட்டியையும் உடன் சுதந்திரமாகிய பரிசுத்தவான்களை குறிக்கிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க உட்கார்ந்திருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திராகக்கூடிய அந்த 3வது எலியாவாக நம்ம அங்க அருமையாக அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார், அது வெற்றி அடையவில்லை. இப்ப இதை போல இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இஸ்ரவேலரின் மனமாற்றத்திற்காக ஊழியத்தில் ஈடுபட்ட யோவான் ஊழியம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்களும் அங்க யோவான் இதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சீசர்களைப் போல எலியா என்று சொல்லப்படுகிற யோவான் ஸ்நானன் அவரும் ஒரு எலியா, அவரோடு கூட இருக்கிற அவருடைய சீசர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்க, அவர்கள் கூட அங்க மெய்யான எலியாவை அங்க அடையாளப்படுத்துறாங்க. இந்த எலியா என்று சொல்லும் இந்த பாடத்துல முடிவுல நம்ம பார்க்க போற எலியா மெய்யான எலியா அது யார் என்று பார்த்த அன்புக்குரிய சகோதர சகோதரே, எலியாவாய் சொல்லப்படக்கூடிய ஆண்டவர் இயேசுக்கு தலையாக கூட இயேசு கிறிஸ்துவோட சரீரங்களா இணைய போகிற அந்த கடைசி எலியா, யுகத்தினுடைய முடிவுல வரக்கூடிய எலியாவாய் காணப்படக்கூடிய சபையை அருமையாக அங்க அடையாளப்படுத்துது. யோவான் ஸ்நானனும் அவருடைய சீசர்களும் கூட அந்த மெய்யான எலியாவை அங்க குறிக்கிறாங்க. இப்ப ராஜாதி ராஜாவும் மகிமையின் ஆவிக்குரிய கர்த்தருமாகிய மெசியா இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக இந்த மெய்யான எலியாவாகிய கிறிஸ்துவின் சபை அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்துட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எலியா அவருக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அவர் செய்துட்டாரு. 2வதாக நம்ம பார்த்துட்டோம், யோவான் ஸ்நானகன் அவர் கூட எலியா, அவரும் கூட சில சீசர்கள் அங்க இருந்துட்டாங்க. இப்போ இந்த மெய்யான எலியா அவங்க பார்த்துட்டோம், அது சபை. அவங்களுடைய ஊழிய வேலைகளை எப்படி இருக்கும் நம்ம வாசிக்கலாம். சில வசனங்களை வாசித்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 17:12. மத்தேயு 17:12. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். இன்றைய சகோதர சகோதரே, இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாருன்னா, எலியா வந்தாயிடுச்சு. என்ன சொல்றாரு? இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தும் மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று. அது சொல்லிட்டு அந்த எலியா வந்தாயிட்டு, அது போலவே
என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்க இஷ்டப்படி அவனுக்கு என்ன செஞ்சாங்க? அவனை கொலை செய்துட்டாங்க. இவ்விதமாய் இந்த எலியாவையும், இவ்விதமாய் மனுஷகுமாரனுக்கும் அவர்கள் என்ன பண்ணுவானா பாடுபடுவார். குமாரனும் அவர்களால் பாடுபடு இந்த எலியாவுக்கும் அப்படியே அவங்க செய்வாங்க என்று அங்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போலவே அதாவது யோவான் ஸ்நானகன் போலவே பெரிய மெய்யான எலியா சபை மகிமையின் ராஜாவை ஏற்றுக்கொள்ள உலகத்தை பெருமளவில் மாற்றுவதில் தோல்வி அடைவார்கள். சபையாக எலியா கூட யோவான் ஸ்நானகனை போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த சுவிசேஷ யுகத்தில் சொல்லப்படக்கூடிய பெரிய எலியா என்று சொல்லக்கூடிய மெய்யான எலியா என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சரீரங்களால் இணைக்கப்பட்ட இந்த எலியாவின் ஊழியம் கூட என்ன அப்படின்னா தோல்வியில் முடியும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்தை கொஞ்சம் கவனமா நம்ம கேட்கும் பொழுது அது நோக்கம் நமக்கு புரியக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த எலியாவுடைய ஊழியம் கூட தோல்வி அடையும். எப்படி? அப்போ உலகத்தை இவங்க என்ன பண்ணாங்க? உலகத்தை பெருமளவில் மாற்றுவதுல தோல்வி அடைவாங்க. அது மாதிரிதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் அவர் ஊழியம் செஞ்சிட்டார். அவர் எல்லாவற்றையும் மாற்றவில்லை. இப்ப இதன் விளைவாக உலகத்தின் மேல் பெரிய கோபாக்கினை நாள் வந்து எல்லாரையும் உருக்கி எளிமையும் சுத்தமான உடையவர்களாய் மாற்றி எல்லாவற்றையும் தங்கள் இருதயத்திலிருந்து எல்லாரையும் தங்கள் இருதயத்திலிருந்து ஓசன்னா யெகோவை நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று உரத்த சத்தமிடு செய்யும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல வந்தாரு. அப்ப அவருடைய சீசர்கள் ஓசன்னா என்று சொல்லி பாடி மற்றவர்களையும் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஓசன்னா பாடி அவரை வரவேற்க செய்தது போல இந்த சுவிசேஷ யுகத்துல முடிவுல இருக்கக்கூடிய இந்த மெய்யான எலியா வகுப்பினர் கூட என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க கூட நமது ஆண்டவருடைய மெய்யான சத்தியத்தை சொல்லி உலகமெங்கும் சொல்லும் பொழுது அது வெற்றி அடையாவிட்டாலும் அவங்க ராஜ்யத்துல உண்மையான மெசியாவாய கிறிஸ்துக்கு அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு அது மிக அவங்களை சத்தமிடுவதற்கான ஒரு வழியை அங்க காணப்படும் வழியை அங்க உருவாக்குவார்கள் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சொல்ல. இதுதான் இந்த எலியாவுடைய வேலை. என்னன்னா உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக ராஜ்யத்துல அன்னைக்கு தேவனுடைய சபையார் சொன்ன அந்த ராஜ்யம் இதுதானா என்று அதை சொல்லக்கூடிய ஒரு சாட்சி வேலையைத்தான் அன்புக்குரிய சகோதரர்கள் நாம் செய்ய வேண்டிய வேலை காப்போம். எனவே மாம்சத்தில் இருக்கும் இந்த திருச்சபைதான், அதாவது தலை சரீரம் சேர்ந்து கிறிஸ்து யெகோவாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகிமையின் திருச்சபை, அவங்கதான் அந்த மெய்யான எலியா வகுப்பாராக காணப்படுகிறாங்க அல்லது முன்னோடியாக காணப்படுறாங்க. இவங்க யாருன்னா பெயர் சபை அல்ல. சகோதரர் சொல்றார், இவர் பெயர் சபை அல்ல. நாம் கூட இந்த உலகத்தை என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மாற்ற முயற்சி தான் இருக்கிறோம். என்ன மாற்ற முயற்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆண்டவரை உண்மை சத்தியத்தை சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதுல என்ன பண்றோம்? நமக்கு நிறைய தோல்விகளை சந்திக்கிறோம். இது நமக்கு அருமையாக அங்க கொடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்போ எலியாவுடைய வேலை தோல்வி அடைந்ததா? அப்ப முதல் எலியாவுடைய வேலை தோல்வி அடைஞ்சிருக்கணுமா இல்லையா? அதை வச்சுதான் இந்த விஷயங்கள்லாம் நிழல் எலியா தோல்வி அடைந்தாரா? சில வசனங்களை வாசிக்கலாம் பாடத்தினுடைய தன்மைக்காக. எலியாவுடைய வேலை என்ன? அன்னைக்கு அந்த எலியா என்ன வேலை செஞ்சாரு? இன்னைக்கு நாம் மெய்யான எலியாவாகிய நாம என்ன வேலை செய்யணும்? வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 21 சில வசனங்கள் வாசிக்கலாம். 40 வரைக்கும் வாசிக்கணும். சில வசனங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18, 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். போது சிஸ்டர், இந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் கண்முடி வந்திருக்கும். இப்ப நம்ம பார்க்கிறது எந்த காலம்னா பழைய ஏற்பாட்டு காலத்து அங்க எலியாவினுடைய ஊழியம். அங்க அந்த நாடக காட்சியில அந்த காட்சியில அந்த காலத்துல அந்த காட்சியில யார் யார் இருக்கா அப்படின்னா எலியாவை வாசிச்சிட்டோம். அந்த காட்சியில இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் இருப்பாரு.
அதே காட்சியில அந்த ஆகாப்புக்கு அப்புறம் எசபேல் இருப்பாங்க. அவன் மிக முக்கியமான கதாபாத்திரம் இந்த ராஜா ஆகாப் ராஜாவும் இந்த எசபேலும் மற்றும் எலியா. இந்த காலத்தை நமக்கு கண் முன்னாடி கொண்டு வரும் பொழுது அங்க நடந்தது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜா செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16:29. அப்- 1 ராஜாக்கள் 16:29 மற்றும் 30. 29 30 வாசிங்க. பைபிள் இருக்குதான் வாசிங்க. 20 குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 30. இதுதான் 30. 29 வாசிங்க சிஸ்டர். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். போதும். 31 வாசிங்க சிஸ்டர். 31 பிரதர். 31 32. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். சிஸ்டர் பாருங்க, இந்த ஆகாப் ராஜா, அதாவது இஸ்ரவேலினுடைய இந்த ராஜா எப்படிப்பட்டவராக காணப்படுறாருன்னு, இந்த ஆகாப் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக காணப்படுறார். அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய புறஜாதி பெண்ணை இவர் என்ன பண்றாருன்னா அங்க திருமணம் செய்யக்கூடியவராய்க்காரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ராஜாவை பத்தி நம்ம ஒரே வரியில சொன்னோம்னா, தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறக்கூடிய ஒரு ராஜா, பொல்லாப்பு செய்யக்கூடிய ஒரு ராஜா. இப்ப அந்த காலத்துலதான் இந்த எலியா அவருடைய வேலை காணப்படுகிறது. அந்த எலியா என்ன, இந்த இந்த ஆகாப் ராஜா மற்றும் எசபேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க அநேக தீர்க்கதரிசிகளை அங்க கொலை செய்யக்கூடியவர்களாக அங்க காணப்படுறாங்க. வாசிக்கலாம் இதை கூட, அந்த வசனங்கள் கூட. 1 ராஜாக்கள் 18 3 4 வசனங்கள். 1 ராஜாக்கள் 18 3 4 வசனம் அங்க இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். தேங்க்யூ சிஸ்டர். இனி கொஞ்சம் பிபிடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வசனங்களை பார்த்து கொஞ்சம் வாசிக்குங்க. இருந்தாலும் ஆமா, இப்ப அந்த அடிப்படையில் இதுல இன்னொரு கேரக்டர் வராரு. யாருன்னா ஒபதியா. இப்ப இந்த இடத்துல நிறைய வசனங்கள் சுருக்கமா தான் நமக்கு இருக்கு. இந்த இடத்துல ஆகாப் மற்றும் எசபேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன பண்றாங்கன்னா கொலை செய்தார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிய இந்த எசபேல் ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா கொலை செய்ததாக வாசிக்கிறோம். ஆனா அதுல ஒரு 100 பேரை யாரு காப்பாத்துறா? இந்த ஒபதியா தீர்க்கதரிசி காப்பாத்துறோம். இந்த வசனங்களை எதுக்கு நம்ம பாக்குறோம்னா, இந்த எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொலை செய்கிற காட்சி. ஒரு 100 பேர் காப்பாற்றப்படுறாங்க. நமது எலியா கூட போய் ஒரு புலம்புவாரு, நான் ஒருவன் மட்டும்தான் மீதியா இருக்கிறேன் அப்படின்னு. அவருக்கே தெரியல. இந்த ஒபதியா தான் சொல்லுவாரு, நான் என்ன பண்ணேன், ஒரு 100 தீர்க்கதரிசிய அப்படின்னு சொல்லி எங்க சொல்லக்கூடிய அங்க வார்த்தைகள் அங்க காணப்படுகிறது. இப்ப இந்த அடிப்படையில இந்த எசபேல் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததா வாசிக்கிறோம். அப்போ இந்த காட்சியில எலியாவுடைய வேலை என்ன வாசிக்கலாம் தொடர்ச்சியாக. 16 மற்றும் 17. 1 ராஜாக்கள் 18 16 17. அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எலியாவை பார்த்து இந்த ஆகாப் என்ன சொல்றாரு, வாங்க வாங்க இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணுங்க வாங்க. உடனே எலியா சொல்றாரு, நான் இல்லப்பா, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுற மாதிரி நடந்துக்கிறது நீதான். உண்மையாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்றது நீதான். அந்த ஆகாப்
தான் செய்கிற தவறு, பாவம் அறியாதவராகவே அந்த காரியம் காணப்படுகிறது. அவருடைய வீரியம் அவருக்கு தெரியல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக மோசமான ஒரு பெரிய பாவத்தை யாருன்னா ஆகாப்பும், அந்த எசபேலும் அங்க செய்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அந்த மத்தியில தான் இவர் போய் என்ன பண்றாருன்னா, இந்த கொலை செய்த நிமித்தம் இவர் போய் உரையாடுறாரு. என்ன பண்றாருன்னா, ஆகாப்ட்ட பேசுறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பாகால் தீர்க்கதரிசி, தோப்பு விக்கிரனுடைய தீர்க்கதரிசிலாம் கூட்டிட்டு வாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த உலகத்துல நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, அங்க கோலியாத்துடைய அந்த யுத்தம் நடக்கும் பொழுது, டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோலியாத்து போய் இஸ்ரவேல் ஜனங்கள தூசிப்பாரு. தூசிட்டு தூசிட்டு பேசுவாரு. யாருமே வர முடியாது. அப்ப சொல்லுவாரு, "எப்பா நீ ஒண்ணு பண்ணு. எல்லாரும் வந்து சண்டை போட முடியாது. உங்கள்ல என்ன மாரி பலம் வாய்ந்த வாங்கன்னு கூப்பிடுவாரு." யாருமே என்ன பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்ல இல்ல. அதனால என்ன நடக்கும் இந்த யுத்தம்? அப்படியே டெய்லி வந்து தூசிச்சுட்டே இருப்பார். அப்ப யார் வருவா? அப்படின்னா, தாவீது அங்க வருவார். ஆம் அன்புக்குரிய சகோதரரே, இந்த ஒரு காட்சி போல தான் இங்க எலியா என்ன பண்றாரு? நீங்க உங்க தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வாங்க. நானும் வரேன். நான் கர்த்தருடைய பேர்ல வரேன்னு சொல்லி, மிகப்பெரிய யுத்தத்திற்கான அடையாளமாக காணப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரர், இந்த எலியா ரொம்ப போல்டா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசிய அழைச்சு, அவர்கள் முன்பதாக தேவனுக்கும், போலி தேவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்த காண்பிப்ப ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ச்சி 40 1 ராஜாக்கள் 18 அ 40 பிரதர். 19லேருந்து வாசிங்க சார். சில வசனங்கள் மட்டும். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அன்புக்குரிய சகோதரர் எவ்வளவு பேரு? நானூறு. 2 பேர் 2 பேர் சொல்றாங்களே. கிட்டத்தட்ட 850 பேர் வர மாரி இருக்கு. இல்லைங்களா? ஆ? 400, 450 ஆ. சரிங்களா? தோப்பு விக்கிரகம். ஆமா. ஒரு 850 பேர் தீர்க்கதரிசி. எலியா ஒரு ஆள். ஒருத்தர். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதான் எலியாவுடைய ஆவி. அந்த எலியா வாங்கன்னு தைரியமா போல்டா அங்க கூப்பிடுறாரு. ஆம் அன்புக்குரிய சகோதரர். நடந்தது என்ன நமக்கு எல்லாம் தெரியும். எலியா என்ன பண்றாரு? முதல்ல நீங்க நெறைய இருக்கீங்க. நீங்களே என்ன பண்ணுங்க? பலி செலுத்துங்க. ஏன்னா நெறைய இருக்கனால உங்களால ஈஸியா செஞ்சிட முடியும். நீங்க செஞ்சீங்கன்னு சொல்றாரு நெறையா. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஒரு பலிபீடத்த அவங்க கட்டி, காளைய அடிச்சு, காளைய அங்க கொன்று வச்சு, அவங்க தேவன என்ன பண்றாங்க? இந்த அவர் சொல்றாரு, "உங்க உண்மையான தெய்வம் உங்க தெய்வம் வந்தா இந்த காளைய நீங்க என்ன பண்ணக்கூடாது? நெருப்பு மூட்டக்கூடாது. உங்க தெய்வமே என்ன பண்ணணும்? இந்த இந்த உடலை பட்சிக்கணும்" அப்படின்னுவாரு. நடந்தது என்ன? அவங்க ஓயாம சண்டை தான் போடுவாங்க. தங்கள் மேல கீறிக்குவாங்க. கூப்பிடுவாங்க, கதறுவாங்க, கத்துவாங்க. ஏன்னா, எந்த உத்தரவும் வராது. ஆனா இந்த எலியா, சரி ஒதுங்க. அவர் சொல்லுவாரு, அவரு ஏதாவது வேலையா இருப்பாரு. நல்லா சத்தம் போட்டு கூப்பிடுங்க என்று சொல்லுவார். ஆமா அன்புக்குரிய சகோதரரே. கடைசியா நம்ம எலியா வருவாரு. அவரு வந்து வாசிக்கலாம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அடுத்த வருஷம் அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். உடனே நடக்குது வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி
அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, அந்த எலியாவுடைய ஊழியம் உண்மை தேவனை அங்க நிலைநாட்டக்கூடியவராக, உண்மை தேவனுடைய வல்லமையை காண்பிக்கக்கூடியவராக விளங்கினாரு. அதுதான் அந்த எலியாவுடைய ஆவிதான் யோவான் ஸ்நானகிட்ட இருந்தது. அப்போ அதே போன்ற எலியாவுடைய செயல்பாடுகள் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அங்க காணப்பட்டது அன்புக்குரிய சொல்ல. அவர் கூட இந்த பூமியில வந்த பொழுது உண்மை தேவனை அவர் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். மூன்றாவது எலியாவாக காணப்படக்கூடிய உண்மையான எலியா என்று சொல்லப்படக்கூடிய தலை மற்றும் சரீரமாய் காணப்படக்கூடிய 1874 பெரிய நாள் வருவதற்கு முன்பு சொல்லப்பட்ட கிபி 33 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த எலியா வகுப்பினர், அன்புக்குரிய சகோதரி, நாம் செய்ய வேண்டிய வேலை கூட உண்மை மெய்யான தேவனை இந்த உலகத்தின் மத்தியில சாட்சியாக எடுத்து காண்பிக்க வேண்டியவராய் காணப்படுகிறது. ஆனா நடந்தது என்ன? அந்த எலியாவுக்கு முடிவு பார்த்து வாசிச்சிடலாம். எலியா செஞ்சிட்டாரு, அந்த தீர்க்கதரிசியில 850 பேரை கொண்டுட்டாரு. ஆனா வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 5 வசனத்துக்குள்ள அந்த சம்பவத்தை மட்டும் வாசிச்சுட்டோம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரே, பாருங்க, 850 பேரை வெட்டினவரு இந்த எசேபேலுடைய வார்த்தை கேட்டு என்ன பண்றாராம்? என்ன பண்ணிட்டாரு? பயந்து ஓடுறாரு. அன்புக்குரிய சகோதர சொல்லியே அப்படின்னா அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 850 பேரை வெட்டின தீர்க்கதரிசியா எலியா எங்க? அந்த இடத்துல அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல. அப்ப அதுக்கப்புறம் அவருடைய வேலை எங்க முடியுதுன்னா, சுழல் காற்றுல எடுத்துக்கொள்றது அவருடைய வேலை முடியுது. ஆனா அதுக்கப்புறம் விக்கிரக தொப்பே இல்லையா? அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் சீர்கெட்டு போகவே இல்லையா? அப்படின்னா அந்த நேரத்துல எதற்காக அந்த எலியாவுடைய வேலை இருந்துச்சு அப்படின்னா, இந்த மெய்யான எலியாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் என்ன வேலையை செய்ய போகிறார்களோ அதற்கு முன்னடையாளமான வேலையை மட்டும் அவர் செஞ்சிட்டு அவர் போயிட்டார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே, அந்த எலியாவுடைய வேலை வெற்றி அடையவில்லை. முழு இஸ்ரவேல் தேசம் மனம் திருப்பிட்டாரா? இல்ல. அவருடைய வேலை நிறைவடைஞ்சிச்சு, போயிட்டாரு. அவருடைய மகிமையான காரியங்களுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயத்தை வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. வேத வாக்கியம் கூட சொல்லுது, நம்மை போன்ற யாக்கோபுல நம்மை போன்ற பாடுள்ள எலியா அவன் கூட மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக வேண்டினான். ஆம் அன்புக்குரிய சொல்ல, இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு இருக்கிற பேச என்ன பண்றாங்க? இன்னைக்கு கூட்டம் நடத்த போறாங்க. கூட்டம் நடத்த போறாங்க, அடுத்த வாரம் நடத்த போறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? எலியா கருத்தாய் ஜெபித்து வானத்தை அடைத்தது போல நாங்கள் இன்னைக்கு என்ன பண்றோம்? அந்த மேகத்துக்கு கட்டளை எடுக்கிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு மீட்டிங் இருக்கு, அங்க மழை என்ன பண்ணக்கூடாது? பெய்யக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், அதுக்குதான் அங்க சொல்லப்பட்டுச்சா? இவங்க இப்ப சுவிசேஷ யுகத்துல வானத்தை அடைக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க கூட சொன்னாங்க, ஆண்டவர் எங்களை விடுங்க, அந்த தேசத்தை என்ன பண்றோம்? அழிச்சு போடுறோம். ஆண்டவர் கூட இருந்தவங்க சொன்னாங்க, இப்படி உங்களை ஏத்துக்கல, உங்களுக்கு உணவு தரல, அவங்க நாங்க அழிச்சிடறோம், விடுங்க அப்படின்னாங்க. அப்பதான் சொன்னாரு, உங்களுடைய ஆவி என்ன ஆவின்னு தெரியாம. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த எலியாவுடைய வேலையை என்ன பண்ணலன்னா முடிவடையல. முழு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மனம் மாற்றல. அதற்கு பின்பாகதான் பல விஷயங்கள் நடந்து அந்த அந்த எசபேல் அங்க கொலை செய்யப்பட்டார். நமக்கு இந்த இடத்துல எலியாவுடைய வேலை முடிவடைச்சா? இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய எலியாவுடைய வேலை முடிவடைச்சா? இல்ல. அதுபோல சுவிசேஷ யுக சபை வகுப்பாருடைய ஊழியமும் இங்க நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதுவும் என்னன்னா, உலகம் முழுவதையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாற்ற முடியாது.
அது இன்றைக்கு அது வேலை அல்ல. இப்போ எலியாவின் ஊழியத்தை பார்த்தோம். அது போலவே சபை. இவர்களுடைய ஊழியம் நம்முடைய சுவிசேஷ சபையை பார் ஊழியம் பாவத்தையும் வஞ்சகத்தையும் கண்டிப்பதோடு வரப்போகிற மகிமையான ராஜ்யத்தை சுட்டி காட்டும். நம்முடைய வேலை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு வேலை, இன்னைக்கு இருக்கிற பெயர் சபை மண்டலமா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், பாவத்தை சுட்டி காமிக்கணும். வஞ்சகம் இருக்கு, தீமை இருக்கு, நன்மையை தீமைன்றாங்க, தீமையை நன்மைன்றாங்க, கசப்ப தித்திப்புன்றாங்க, சொல்லணும். அது மாத்திரமல்ல, இந்த உலக ராஜ்யங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. 4 அமைப்புகளும் முடிவுக்கு வரப்போகிறது. அதாவது தேவ தூதர்கள் பிடிச்சிட்டு இருக்க அந்த காற்றுகள் விடப்பட்டு, அது ஒன்றோடு ஒன்று சுற்றி இந்த உலகமே என்ன பண்ண போகுதுன்னா, அழியப் போகிறது. அதற்கு வல்லமையாக சுயநலம் செயல்படுகிறது அன்புக்குரிய இந்த உலகத்துல இருக்கிற ராஜ்யம் எல்லாம் சுயநலமான ராஜ்யம். சொல்றாங்க, முதல்வர் வராரு, என்ன தர போறாரு? வெளிச்சத்தை தராரு. அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிச்சம் உலகத்துக்கு தந்துருவாங்களா? இல்ல. நான் நேற்று நடந்த ஒரு விஷயம். நாங்க பேசிக்கிட்டோம், சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் ராஜ்யத்தின் அடையாளமே தவிர, முதல்வர் வந்ததுனால இல்ல. திருச்சியில ஒரு புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் திறந்திருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமா இருக்கு. நான் எங்கேயும் பார்த்ததில்ல. சில இடங்கள்ல ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த நடைமேடை உள்ள இருக்க நடைமேடை ஏசில இருக்கும். இங்க உள்ள இருக்க நடைமேடைலாம் ஏசில இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அத நாங்க பார்த்து பேசிக்கிட்டோம். ராஜ்யத்தினுடைய அடையாளமா இவ்ளோ பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் கூட இன்னைக்கு ஏசியா கொண்டு வந்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ்யம் இன்னைக்கு இருக்கிற அரசாட்சிகள் எல்லாமே, இன்னைக்கு இருக்கிற இந்த அமைப்புகள் எல்லாமே சுயநலமான அமைப்பு. எல்லா 4 விதமான அமைப்பும் சுயநலம். மதமா இருந்தாலும், அரசியலா இருந்தாலும், இன்னைக்கு ரூ. 2000 பெண்களுக்கு குடுக்குறாங்கன்னா, அவங்க என்ன இது அ அதாவது ராஜ்யத்தின் அடையாளமா குடுக்குறாங்க. அவங்களுடைய சொந்த இதுல குடுக்குறாங்க. இல்ல. நம்மளுடைய இதுதான் குடுக்குறாங்க. நம்முடைய வரி பணத்த வச்சு தான் அவங்க குடுக்குறாங்க. அவங்க ஒண்ண போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எடுக்கக்கூடிய ஜனங்கள். அவங்களும் சுயநலத்துக்காக தான் இங்க செய்து கொண்டிருக்காங்க. ஆமன்புரிய சகோதரே. அப்ப நாம என்னென்ன பண்ணணும்னா, பாவத்தையும், வஞ்சகத்தையும் கண்டிப்பதோடு, வர இருக்கிற மகிமையான ராஜ்யத்தை நாம சுட்டிக்காட்டணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும், அப்போஸ்தலர்களும், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருக்கிற அனைவரும் தான் இந்த பெரிய மெய்யான எலியா. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் அவர் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய புது சிருஷ்டி அங்கங்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரும் இந்த சுவிசேஷ யுக இந்த சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்த அறிந்த ஒவ்வொருவரும் தான் பெரிய மெய்யான எலியா ஆவார்கள். ஆம் அன்புக்குரிய இந்த வகுப்பார் தான் சீக்கிரத்தில் மகிமையின் ராஜாவாக அவங்க, அதாவது கிறிஸ்து தலை மற்றும் சரீரத்தோட மகிமையின் ராஜாவாக கிறிஸ்துவாக அவர் இருக்க போகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவர் அந்த தலை மற்றும் சரீரமாகிய சபைதான் இந்த முழு உலகத்தையும் அன்பு கூர்ந்து அவர்கள் ஆசீர்வதிக்க போகிறதா காணப்படுறாங்க. இதே வகுப்பார் தான் சீக்கிரத்தில் மகிமையான ராஜாவா இருப்பார். எதிர்காலத்தில் நடைபெறவிருக்கும் உலகத்தை சீர்படுத்தும் வேலையை பொறுத்தவரை சபையானது எதிர்காலத்துல அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சபைதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதாவது தேவனுடைய தெய்வீக அதிகாரத்துல கிறிஸ்துவும் சபைதான் இந்த உலகத்தை என்ன மனமாற்ற போறாங்க ராஜ்யத்துல. ஆனா சபையானது தற்போது ஆரம்ப வேலைகள்ல அது ஈடுபட்டு இருக்கு. எலியாவும் சபையும் ஆசிரியராக இருந்து எதை நிறைவேற்ற தவறினாரோ, இப்ப இந்த விஷயத்துல முடியாது, அது தவறினாரோ அவ்வேளையை சபையானது தனது ராஜரீக அதிகாரத்துல நிறைவேற்றும். இன்னைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் தோல்வி அடைந்து சொல்லப்பட்டது இல்லையா? யோவான் சொன்ன ஊழியம் தோல்வி அடைந்து சொல்லப்பட்டது இல்லைங்களா? அந்த ஊழியமானது யோவான் ஸ்நானகன் இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திருப்ப வந்தார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் அந்த மனம் திருப்புதலை ஏற்படுத்த வந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றும் முழு உலகமும் ராஜ்யத்துல நிச்சயமாக சபையின் மூலமாக, தலை மற்றும் கிறிஸ்துவின் மூலமாக நிச்சயமாகவே உண்மை சத்தியத்துக்குள்ள மெய்யான தேவனை அவங்கள அறிமுகப்படுத்தி உண்மை சத்தியத்துல அவங்க நடந்து கொள்வதற்கு சபையானது அங்க செயல்படக்கூடியதாய் அங்க காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. கடைசியா சில வசனங்கள் பார்த்து நான் பாடத்தை நிறைவு செய்யலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த அடிப்படையில சகோதரர் நமக்கு ஒரு சுட்டி காண்பிக்கிற இன்றைய காரியங்கள் என்னன்னா, நீங்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒரு தவறான
ஒரு காரியத்துல இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த நாளில இந்த உலகத்த முழு கிறிஸ்தவர்களா மாற்ற வேண்டும் என்று அதுக்கு ஒரே ஒரு நிழல், அதாவது வசனத்த மட்டும் வாசிச்சுட்டு நம்ம பாடத்த நிறைவு செய்யலாம். பாடம் நமக்கு நிறைய தேவன் சித்தமானால் இந்த பாடம் உங்களுக்கு ஒரு நிச்சயமாகவே ஒரு நன்மையை கொடுத்துட்டு நம்புறோம். தேவன் சித்தமா இன்னொரு வரும் நாட்கள நம்ம தேவன் சித்தமான இந்த பாடத்த தொடர்ச்சியா பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 10 வசனங்கள். லூக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாத்து. இந்தா, இந்த ஒன்றுல இருந்தா ம். 10. லூக்கா 5 1 10 வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த வசனத்தை பார்த்தா நமக்கு என்ன புரிகிறது? ஒரு எளிமையான உதாரணம் தான். ஆனா பார்க்க வேண்டிய விதத்தை கவனிங்கன்னு ஒரு பாடம் இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அங்க பேதுரு மீன் பிடிக்கிற காட்சி இருக்கு. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, வலைய போடுங்க. போட்டோன்னே என்ன ஆகுது? மீனை பிடிக்கிறாங்க. எப்படி இருக்குது மீனு? 2 படகும் நிரம்பத்தக்கதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன வரும்? ஒரு சுவிசேஷ வேலையை செய்யக்கூடிய ஒரு பாஸ்டர்ன்னு எடுத்துக்கங்க. ஒரு பாஸ்டருக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த பேதுருவ தேவன் அழைக்கும்போது என்ன சொன்னாரு? அவன் என்ன பண்ணாரு? மீன் பிடிச்சிட்டு இருப்பார். உன்னை மனுஷர்களை பிடிக்கிற ஆக்குவேன்னு சொல்லுவார். இந்த பேதுரு என்ன பண்ணாரு? இப்ப போட்டு மீனை அள்ளிட்டாரா? அப்ப படகு நிறைஞ்சிச்சா? இந்த வார்த்தை எதை நமக்கு சுட்டி காண்பதுன்னா, அந்த கிறிஸ்தவனுக்கு எப்படிப்பட்ட என்ன ஆகுதுன்னா, இயேசு சொன்னா இந்த உலகம் முழுசுமே என்ன ஆயிடும் அப்படின்னா, அவ்வளவுத்தையும் வாரி என்ன பங்கப்படலாம்? சபையில போட்டுக்கலாம். இன்னைக்கு உலகத்துல இருக்க அனைத்து பேரையும் என்ன பண்ண முடியும்னா, கிறிஸ்தவர்களாய் மாற்ற முடியும்ன்ற எண்ணம் இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேரோட எண்ணம், நம்ம ஆண்டவர் சொன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த இடத்துக்கு நான் சுத்தமா ஒரு சத்தம் கேட்கும். அவ போனா அவன் போய் அங்க ஊழியம் பண்ணி எல்லா ஆத்துமையும் கிடைக்கும் அவன் நம்புறாரு. ஆனா வேத வாக்கியம் சொல்லுது, இந்த சபையை நிரப்புறது தேவனுடைய வேலை இல்ல. அதாவது சபை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் கிறிஸ்தவர்களா உள்ள கொண்டு வருது தேவனுடைய. இன்னொரு ஓமையில சொல்லப்பட்டிருக்கு, என்ன? மீனை பிடிப்பாங்க, பார்த்துட்டு நல்ல மீனை எடுத்துட்டு கெட்ட மீனை தண்ணியிலே போடுற விஷயம் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் என்ன என்று சொல்லப்படுதுன்னா, நமது ஆண்டவர் சொல்லிட்ட உதாரணங்கள், உவமைகள். இந்த காட்சி கண்டிப்பா நிறைவேறும். எப்ப நிறைவேறும்? ராஜ்யத்துல நிறைவேறக்கூடிய காட்சி. பார்வையை தான் பார்க்கணும். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இந்த சுவிசேஷ யுகத்துல படகாகிய சபையில மீன்கள் நிரப்பிடலாம், ஆத்துமாக்கள் நிரப்பிடலாம் நினைக்கிறாங்க. இல்ல, நிச்சயமா நிரப்பப்படும். எப்போ? பேதுரு வகுப்பார் நிரப்புவாங்க. கிறிஸ்து சொல்லும் பொழுது நடக்கும். ராஜ்யத்துல ஜலமானது சமுத்திரத்தை நிறைந்திருக்குது போல அங்க 1000 மடங்கு அரசத்தில முழு உலகமும் கர்த்தரை அறிகிற அறிவுல நிரப்பப்பட்டிருக்கும். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பார்க்கிற விதத்தை நாம கவனிக்கணும். இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, இந்த சுவிசேஷத்துல எல்லாரையும் சபையாக்கலாம் இல்ல. வாசிக்கிறேன். சுவிசேஷ யுகத்தில உலகம் முழுவதையும் மாற்றுவது தேவனுடைய திட்டம் அல்ல.
சுவிசேஷ யுகத்துல உலகம் முழுவதையும் மாற்றுவது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் இதை இப்படி செய்யவும் எண்ணவில்லை. தற்போது சபை என்ன நடக்க போகுது? ஆமா, நம்ம உண்மை சபை கண்டிப்பா உலகத்துல போகணும், ஊழியம் செய்யத்தான் வேணும். அப்ப நடக்கிறது என்ன? தற்போது சபையை பரீட்சிப்பதும் தேவன் நினைக்கிறது, தெரிந்து கொள்வதும், கிறிஸ்துவாகிய முழு சபையை கொண்டு இனி வர இருக்கிற மெசியாவின் உலகத்தில் உலகத்தை ஆசீர்வதிக்கவுமே தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் பாடத்தினுடைய முடிவான கருந்தொகை. இந்த சுவிசேஷ யுகத்துல முழு உலகமும் கிறிஸ்துவ நாடாக முழு உலகமே மாறப் போகிறது இல்ல. எத்தனை அதிபர் வந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுவிசேஷ யுகம் கிறிஸ்துவ நாடாக கிறிஸ்துவ உலகமாக மாறப்போகுதுல. தேவன் அப்படி என்ன மாறா இந்த சுவிசேஷத்துல என்ன நடக்குதுன்னு கிறிஸ்துவாகிய முழு சபையையும் கொண்டு மன்னிக்கணும். தற்போது சபை பரீட்சிக்கப்படுவதும் தெரிந்து கொள்ளவும் கிறிஸ்துவாகிய முழு சபையை கொண்டு இனி வருகிற மெசியாவின் உலகத்தை ஆசீர்வதிக்கவே தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். அதான் எலியா மாம்சத்தில் இருந்து இவ்வுலகத்தை மாற்ற முயற்சித்தும், அது கிறிஸ்து முயற்சித்தும் கொஞ்சம் பேரை தவிர பெரும்பாலோரை மாற்ற முடியாமல் தோல்வி அடைந்ததை கூறும் பொழுது இதை நாம் மறுக்க கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாரா? இல்ல, கொஞ்சம் பேரை மட்டும் தான். ஏனெனில் திருமந்தையை தெரிந்தெடுக்கும் சந்தர்ப்பத்தை தவிர இந்த சுவிசேஷ யுகத்துல சிறு மந்தையை தெரிந்தெடுக்கும் சந்தர்ப்பத்தை தவிர உலகத்தை மாற்றும் மற்ற ஊழியத்தில் பெருமளவில் தோல்வியே கிடைக்கும். ஆம் அன்புக்குரிய சொல்வேன் என்பதை தேவன் முன் அறிந்து முன் உரைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில நமக்கு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஊழியம் பண்றனா எப்படி ஊழியம் பண்ற? தேவனுக்கு சத்தியத்தை சொல்ற அப்படின்னா அப்போஸ்தலர் 1:8 இது நமக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருக்கு. கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருப்பார். யெகோவாவுக்கு சாட்சிகள் இல்ல. இன்னைக்கு இருக்கிறாங்க யெகோவா சாட்சிகள். யெகோவாவுக்கு யாரும் சாட்சியா இருக்க முடியாது. யெகோவாவுக்கு ஒருத்தர் தான் சாட்சி, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அந்த அடிப்படையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு அப்போஸ்தலர்ட்ட, அவங்களுக்கு சொன்னதை நமக்கும் நாமளும் என்ன பண்ணோம்னா, நாம் இருக்கிற பட்டணங்கள்லையும் உலகத்துல எங்கெல்லாம் போறோமோ அங்களுக்கு நம்ம கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் இருக்கணும். நமது ஆண்டவர் கூறிய நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்கிரியைகளை பிரசங்கியுங்கள், அதாவது உண்மை சத்தியத்தை பிரசங்கிங்கள் என்று கூறி உலகத்தை மாற்ற முயற்சிக்கும் உத்தரவு தேவனிடத்திலிருந்து நம்முடைய கர்த்தர் மூலமாக நமக்கு வந்தது. நம்மகிட்ட சொன்னாரு, உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஆனா தேவனுக்கு தெரியும், உலகம் எங்கும் சொன்னாலும் சபை வகுப்பார் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க என்பது தேவன் அறிவார். ஆனாலும் அந்த முயற்சியை நம்ம இடத்துல கொடுத்திருக்காரு. அந்த முயற்சி நமக்கே சாதகமாக அமையும். அன்புக்குரிய சகோதர சகோதரே, நிச்சயமாகவே பசுமரத்தில் ஆணி அடித்தது போல இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவா அடிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இந்த முயற்சி நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதரியோ சகோதரனோ சிறியோரோ நீங்க செய்யக்கூடிய முயற்சி, இந்த முயற்சி நமக்கே சாதகமா அமையும். நாம் சபையாவதற்கு இந்த முயற்சி, ஊழியம் என்ற முயற்சி அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய முயற்சி, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ டிராக்ஸோ அல்லது சுவிசேஷ வேலையை நம்ம செய்யறோமோ அந்த முயற்சி அது நமக்கே சாதகமா அமைகிறது. அந்த முயற்சி நமக்கே சாதகமாக அமையும் என்பதை தேவன் அறிவார். நான் சொல்லல சகோதர சகோதரிகளே, இல்ல இன்னொருத்தர் சொல்ல வேண்டியது இல்ல. தேவனே திட்டம் பண்ணியிருக்காரு. நாம் செய்யும் ஊழியம் ஒவ்வொன்றுக்கும் அது நமக்காக சாதகமாக நமக்கு ஆசீர்வாதமாகவும் நமது தற்சமய தோல்வியையும் எதிர்கால வெற்றியும் தேவன் அறிவார். இந்த காலத்துல நம்ம தோல்வி அடைவோம், நிறைய செய்வோம், கொஞ்சம் தான் பலன் கிடைக்கும். நிறைய தோல்வி அடைவோம். தேவன் முன் அறிந்ததை கண்டு அவர் நமக்கு தெய்வீக வல்லமையை தரிப்பித்து மகிமைப்படுத்தும் போது மெய்யான மெலியா வகுப்பாரின் உழைப்பு, இன்னைக்கு நீங்க என்னென்ன விஷயம் உழைக்கிறீங்களோ தேவனுக்காக கிறிஸ்துக்காக என்னென்ன ஊழியம் செய்யறோ அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அமையும். இங்க மாத்திரமல்ல, திரையை கடக்கும் பொழுது அந்த எலியாவோடு தரையோடு கிறிஸ்துவோடு இணையும் பொழுது உங்களுடைய உழைப்பு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் அங்க கிடைக்கும்.
என்று அங்க சகோதரங்க சொல்லியிருக்காரு. அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர், நீங்க நினைச்சிட்டு இருக்கோம், நாம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த காலத்துல நாம உழைச்சுக்கிட்டு இருக்கோம்னு. இல்ல. கிபி 33லேருந்து எப்போ அவங்க பெந்தெகோஸ்து நாள்ல அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களோ, அதாவது பரிசுத்த பெற்றாங்களோ, அன்னிலிருந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம மட்டும் உழைச்சிட்டு இருக்குல்ல. கிட்டத்தட்ட சகோதரர் சொல்லும் பொழுது, இந்த மெய்யான எலியா வகுப்பாரின் உழைப்பு கடந்த 18 நூற்றாண்டுகளாக ஜெயிச்சிட்டாங்க. இல்ல. என்னதான் உண்மைதான். தோல்வியை சந்தித்தாலும் கூட, தோல்வியை சந்திச்சுச்சு. தோல்விய தான் சந்திச்சிட்டு இருக்கு கூட, வாசிக்கலாம். 24:14 தோல்வியை சந்தித்தாலும் கூட. மத்தேயு 24:14 மன்னிக்கணும். மத்தேயு 24:14. அப்போ நான் வாசிக்கிறேன். 14. நீங்க மெய்யான எலியா வகுப்பாரின் உழைப்பு கடந்த 18 நூற்றாண்டுகள தோல்வியை சந்தித்தாலும் கூட, அது என்னத்த கொண்டு வருதுன்னு நான் வாசிக்கலாம். மத்தேயு 24:14. வாசிக்கிறேன். சொல்லுங்க ப்ளீஸ். படிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பங்க முடிவு வரும்? நம்ம இங்கேயே உட்கார்ந்து இருந்தா முடிவு வந்துருமா? இந்த உண்மையான ஊழியம் யாரு இன்னைக்கு இருக்கிற பெயர் சபைகளுக்கு ராஜ்யத்தை பத்தி தெரியுமா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவங்க சொல்றாங்களா? அப்போ நாம தான் உண்மையான தேவனையும், உண்மையான ராஜ்யத்தையும் அறிவிக்கிறோம். அப்ப நம்ம செய்யற ஊழியத்துக்கான பலன், நம்ம என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்னா, சகோதரர் அருமையா சொல்லும் பொழுது, சபையின் மூலமாக இந்த சுவிசேஷம் அங்க செல்லுகிறது. அங்க தோல்வியை சந்தித்தாலும் கூட, மெய்யான சபையின் வளர்ச்சியில் தெய்வீக நோக்கத்திற்கு ஏற்றதா இருக்கு. நம்ம தேவன் அல்லது கிறிஸ்து மூலமாய் கொடுத்துட்ட அந்த ஊழியம் நம்ம செய்யறோம். தோல்வியை சந்திக்குது. ஆனா தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னா, அது மெய்யான சபையின் வளர்ச்சி தெய்வீக நோக்கத்திற்கு ஏதுவா இருக்கு. நம்ம செய்யற ஊழியம் தேவனு நோக்கத்துக்கு ஏதுவா இருக்கு. அது என்னன்னா, இந்த வசனம் நிறைவேறுது நம் மூலமா. ராஜ்யத்தினுடைய மெய்யான மெசியா வர இருக்கிற வந்துட்டாரு, கர்த்தர் வந்துட்டாருன்ற இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படணும். அப்பதான் அங்க முடிவு, அதனுடைய முடிவு அங்க உண்டாகும் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரே, ஆம் அன்புக்குரிய சகோதரே, நாம் செய்யும் ஒவ்வொரு ஊழியமும் அங்க சாட்சி ஊழியமாய் காணப்படுது. ஒரு ஊழியம் நம்ம ஊழியம் செய்யும் போது அது நமக்கு சாதகமாகவும், தேவனுடைய பிள்ளை சபையில் சேருவதற்காக, உண்மை இளையாக்கள் சபையில் சேருவதற்காகவும் மற்றும் உலகத்திற்கு சாட்சியாகவும் அது காணப்படுகிறது. ஆம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யான எலியாக்களே, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர ஆக போகிற அந்த உழைப்பை கொண்டவர்களே, நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் யார் அப்படின்னா, இந்த பாடத்தின் மூலமா நமக்கு என்ன, நாகர்கோயில்ல இந்த பட்டணத்தின் சத்தத்தை, இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவருமே இந்த மெய்யான சுவிசேஷ யுக சபை வகுப்பாருடைய எலியாக்களாய் காணப்படுகிறீங்க. இந்த பாடத்தை அல்லது உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய உண்மை புது சிருஷ்டிகள் யாவரும் இந்த கடைசி கால மெய்யான எலியாக்காக, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திராக ஆகக்கூடிய எலியாக்களாக காணப்படுறாங்க. நிச்சயமாக இந்த எலியாக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும் வீணாவதில்லை. நிச்சயமாக இந்த ஊழியத்தக்கதாக ஒரு பலனை தேவன் கண்டிப்பா கொடுக்க இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை, இந்த எலியாக்கள் செஞ்ச வேலையை மட்டும் நம்ம வாசிட்டு நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியர் 6:1-10. நமக்கு முன் ஓடின எலியாக்களை பார்த்தோம்னா, இப்போது இருக்கிற எலியாக்கள் நாம பிரயாசப்படுவதற்கு ரொம்ப ஏற்றதா இருக்கும். 2 கொரிந்தியர் 6:1-10. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும்
சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் கண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம் முன்னோடியின கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமாய் காணப்பட்ட நம்மோடு உடன் எலியாக்களாக, மெய்யாவன எலியாக்களாக அப்போஸ்தலர் பவுலுடைய பிரயாசத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க ஒவ்வொருடைய எலியாக்களா இருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொருடைய வேலைகளும் இப்படியாக இருக்கணும். நீங்க சோர்ந்து போகாம உங்களுடைய வேலைகளை நீங்க முழு முயற்சியோடு ஊக்கத்தோடு உங்களால இயன்றதை நீங்க என்ன பண்ணணும், எளியா வகுப்பாராய் நாம் இருக்கக்கூடிய அப்படின்னால இது காலம் இனி செல்லாது. அப்ப நிச்சயமாகவே இன்னும் கொஞ்ச காலம்தான். உற்று பார்த்தால் சாத்தான் ஈரான் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஆகையினால முழு முயற்சியோடு எலியாவுடைய வேலையை நாம் செய்து முடிக்க தேவன் தாமே எல்லா விதத்திலும் எலியாவாகிய உங்களோடு கூட நம்முடைய தலையாகிய எலியா கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. பாடத்தை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து எலியாவை போல தன்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்ற தேவன் தாமே உங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. இப்படிப்பட்ட பாடத்தை எனக்கு பகிர்ந்தளிக்க முடியாத வாய்ப்பு கொடுத்த பிதாவை தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நன்றியையும் மீண்டுமாக நாகர்கோவில் சபையார் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்களை குறிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளில் கூட தீர்க்க தரிசன பாடங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏற்ற காலத்திற்கு உரிய சத்தியங்களை ஏற்ற விதத்தில் நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து வருகிறாங்க. அந்த வகையில் கூட இந்த நாளில் கூட எலியா என்ற பாடத்தின் கீழாக, பாடத்தின் தலைப்பின் கீழாக அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு தேவன் கருவை பாராட்டுறாங்க. எலியா வகுப்பார் யார் யார் என்பதை நம்ம பார்த்துட்டோம். முதலாவது எலியா யோவான் ஸ்நானகன், இரண்டாவது எலியா கர்த்தர் இயேசு கிறிஸ்து, மூன்றாவது எலியா சபை வகுப்பார் 1,44,000 பேர் அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். அதேபோல் எலியா செய்துட்ட ஒவ்வொரு அற்புதங்களை குறித்து கூட நம்ம பார்த்துருக்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு எலியாக்களும் செய்யக்கூடிய வேலைகள் குறித்து கூட வர இருக்கிற மகிமையான ராஜ்யத்தை அவங்க ஒவ்வொருத்தரும் சுட்டி காண்பித்தவராக இருந்துட்டாங்க. அதே போல் நம்முடைய ஊழியங்கள் கூட எப்படியாக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்பதை கூட இந்த நாள் பாடத்தை கூட நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படியாக நம்முடைய ஊழியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு தேவன் தாமே நம்ம ஒருவருக்கும் கிருபை இரக்கம் செய்து வழிநடத்துவார். இப்படியாக இந்த நாளையும் கூட இந்த வார்த்தையை கொடுத்த நம்முடைய பிதாவை தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். அதே போல இந்த வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்து கொடுத்துட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் கூட நம்முடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல சகோதரர் சார்ந்திருக்கிற சபை உடன் அங்கங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை சகோதரர் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல சகோதரர் செய்த ஊழியர்களுக்காக நம்முடைய ஜெபங்களை நாம் யாவரும் நினைத்துக் கொள்வோம். இப்படியாக இந்த நாளில் கூட இந்த ஆராதனைக்கு இறுதியாக நாம் அனைவரும் எழும்பி நின்று ஆராதனைக்கு இறுதி பாடலாக 40வது பாடல் நித்தம் முயல் என்கிற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடலாம். முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர நீ நித்தம் முயல் மனமே அத்தன் இயேசுவினில் பக்தியாயமர்ந்து என் இயேசுவினில் பக்தியாயமர்ந்து சத்திய வேதத்தால்
கண்முனை பூசி நித்தம் இறைவனே. அதிக நேரத்தை அல்பங்கள் நேசுவோடு மிக நேரத்தை ஆசைகள் கழிதி அவரை முயல் மன்னமே. தந்தன் பிள்ளைகள் யாவரும் நேசி தேவன் தன் பிள்ளைகள் யாவரும் நேசிப்பார். வீசி கண்ணியை மறந்து உண்டவை என்றும் இயேசுவின் கீழாக்கி இந்த எண்ணத்தையும் இயேசுவில் கீழாக்கி உங்கள் உள்ளத்தில் நகர்ந்திருந்தீரே சாதாரண இந்த நாளில் கூட நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இறுதி ஜெபம் ஜெபிக்கும்படியாக சகோதரர் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, அப்பா பிதாவே, இந்த நாளும் இந்த காலை வேளையிலே எங்களை சகோதர சகோதரிகளாக இந்த இடத்திலே ஒருமித்து கூடியர செய்து உங்களை துதிக்கவும் உங்களை ஆராதிக்கவும் உங்களை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு சத்திய வார்த்தைகளை கற்றுத்தந்த கிருபைக்காகவும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா அன்பின் பரிசுத்த பிதாவே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி வாழ்ந்து அவர் சாயலை அடைந்து சபையாக வந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்கள் மீது அன்பு வைத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளும் எலியா என்ற தலைப்பில் பாடத்தை கற்றுத்தந்த கிருபைக்காக நன்றி தேவனே. முதலாம் எலியா யார் என்பதையும், இரண்டாம் எலியா யார் என்பதையும், மூன்றாம் எலியா எந்த வகுப்பார் என்பதையும், அவர்கள் எந்தெந்த வேலைகள் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நாள் பாடத்தின் மூலம் கற்றுத்தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளும் இந்த பாடத்தை கற்றுத்தந்த அன்பு சகோதரரை உங்க சித்தப்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாள் இந்த பாடத்தை ஞானமுடன் கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை தந்து பலப்படுத்தின கிருபைக்காகவும் நன்றி தேவனே. இந்த நாளும் தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த கூடுகை ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காகவும் நன்றி அப்பா. துதிக்கான மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை உங்க குமாரனும் எங்கள் ஆண்டவருமா இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். உங்க சித்தப்படி செய்யுங்க பிதாவே. ஆமென்.